டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்தவித தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்தவித தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். டாஸ்மாக் நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி ஒரு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பல்வேறு வாதங்கள் விசாரணை நிறைவடைந்த நிலையில இந்த தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை நடத்திய சோதனை எடுத்து டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த இந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தாக்கல் செய்த போது இருந்த நீதிபதி இந்த வழக்கிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்த பிறகுதான் 2 நீதிபதிகள் கொண்ட மற்றொரு அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இந்த வழக்கு ஆரம்பகட்டம் முதலே பல்வேறு பரபரப்பான வாதங்கள், கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில இந்த வழக்கில் இந்த தினம் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் சோதனையை நடத்தியிருந்தனர். இந்த சோதனை என்பது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் சார்பாக தமிழக அரசு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை முதலில் விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு அமலாக்கத்துறை பதிலளிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். அதன் பின் இந்த வழக்கினுடைய விசாரணையிலிருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அந்த அமர்வு விலகியதை அடுத்து அதற்கு அடுத்தபடியாக வந்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு தொடர்ந்து வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. வழக்கை நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 5 நாட்கள் விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வந்தனர். அப்போது டாஸ்மாக், தமிழக அரசு, அமலாக்கத்துறை என பல்வேறு தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்தும் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு என்பது இந்த தினம் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்கு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்துவதற்கான அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இது தமிழக அரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் இந்த விவகாரத்துல முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகள் இந்த முறைகேடு, இந்த ஊழல் என்பது 1000 கோடிக்கு மேல் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வரையிலான ஊழலாக இது இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் இதுல கையில் எடுத்து சட்டப்பேரவையில் கூட இது தொடர்பான முழக்கங்களை எல்லாம் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுக, அதே போன்ற பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த விவகாரத்துல உண்மை நிலை வெளியே வர வேண்டும், எத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதையும், யாரை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது என்பதையும், அதே போல தமிழக அரசு ஏற்கனவே இந்த வழக்கை வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இருந்து மீண்டும் தமிழக அரசுக்கே, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே அனுப்பப்பட்டிருந்த ஒரு நிலையில சென்னை உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கும் என்றும் ஒரு உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த உத்தரவின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் நடைபெற்ற இந்த வழக்கின் மீதான வாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு அரசுக்கு சற்று ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருக்கலாம். இது அரசுக்கு எதிரான தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்துவதற்கான அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது வழங்கியிருப்பது டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கு, பல்வேறு முறைகேடுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த அமலாக்கத்துறை சோதனை மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அமலாக்கத்துறை தற்போது நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.